உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கள் பயணம் போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு எங்கள்ட அப்பாண்ட குலதெய்வமான தம்புருவளை பிள்ளையார் கோயிலுக்கு தான் போகிறோம். அங்கே நாங்கள் காரில் எல்லோரும் 2 காரில் எல்லாருமே அக்காக்கள், அக்காண்ட பிள்ளைகள், நான், அம்மா, அத்தையோட மகன் 2 எல்லாருமே தம்புருவளை பிள்ளையார் கோயில் தும்பளையில் இருக்குது. அங்கே போனோம். அங்கே போயிட்டு அங்கெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் வலிக்கிட்ட வாகனத்தை பாருங்கோ. நாங்கள் ஒரு ஹெண்டர் வாகனம் மாதிரி ஒரு வாகனத்தில் தான் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால், பருத்தித்துறையில் முனை பீச்சுக்கு போகிறோம். மூர்க்கம் பீச்சுக்கு போகையில் எல்லாம் வந்து கொஞ்சம் அரிபட்டு இருக்கிறபடியாக நாங்கள் மூர்க்கம் பீச்சுக்கு போகையில் இப்போ நாங்கள் முனை பீச்சுக்கு தான் போகிறோம். அப்போ நாங்கள் இப்போ ஹெண்டர் வாங்கிட்டு எல்லோரும் ஏறியாச்சு. ஏறி ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் கடற்கரையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அம்மாவும் எங்களோட வந்தவா. அப்போ எல்லாருமே சேர்ந்து இப்போ கடற்கரையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். நல்ல ஜாலியாக நல்ல பெம்பலை இருந்துச்சு. நாங்கள் லூத்து மாதா கோயிலுக்கு போகணும்னு நினச்சி நாங்கள் இன்றைக்குங்கால போக முடியாமல் போயிட்டுது. ஹெண்டரில் போகிறோம். நாங்கள் ரங்கி ஏறி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு ரங்கையில் இந்த நீல மதில்லாம் லூத்து மாதா கோயிலுண்ட மதில். பின்னால் தம்பி மோட்டார் சைக்கிளில் வாரார். நாங்கள் எல்லாருமே ஹெண்டர் வாகனத்தில் போய்கொண்டிருக்கிறோம். இப்படியே நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம். நல்லா மாலை பொழுதில் நல்லா இருந்துச்சு. மாலை பொழுதில் பீச்சுக்கு வந்தாலே அதே ஒரு அழகாக காட்சி அளிக்கும். நிறைய பேர் நிற்கினோம். கூடுதலாக நாங்கள் மூர்க்கம் பீச்சுக்கு போய்க்கலாம். அங்கே தான் நிறைய பேரை காணக்கூடியதாக இருக்கும். இப்போ அங்கே கொஞ்சம் விளையாடுற இடங்களோ அல்லது ஆக்கள் இருக்கிறதுக்கோ ஒன்றுக்குமே இடங்கள் இல்லாத மாதிரி அந்த எல்லாம் அரிபட்டுட்டுது. அதால் இப்போ முனை பீச்சுக்கு தான் எல்லாருமே கூட வந்துச்சுன்னா நாங்களும் அங்கே தான் போயிருந்தோம். சின்ன பிள்ளைகளானே எல்லோரும் மச்சாள்ன்ற பிள்ளைகள் அவைகளும் எங்களை எங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டுட்டு நாங்களும் பீச்சில் நிற்கிறோம்னு சொன்னால் போல் அவைகளும் அவண்ட மகளை கூட்டி கொண்டு வந்தா. அப்போ எல்லாருமே ஆண்டின மகளும் கிளாஸுக்கு போகிறவா யாழ்ப்பாணத்துக்கு. அப்போ அவாவும் கோல் பண்ணிக்க நாங்கள் பீச்சில் நிற்கிறோம்டா போல். அவாவும் பருத்தித்துறை டவுனுக்கு அங்கின ஆவாஸில். அப்போ எங்களோட தம்பி போய் அவரை ஏற்றி கொண்டு வந்து எல்லாருமே பீச்சில் நல்லா ஜாலியாக இருந்தாச்சுது. எல்லா சின்ன பிள்ளைகளும் ஒரு ஆள் கையை பிடிச்சி கொண்டு அந்த மணல்ல எல்லாம் நடந்துருந்துச்சுன்னா பிறகு தண்ணிக்குள்ளேயும் ரங்க வலிக்கட்டுட்டினோம். ஐலேஸுக்கு தண்ணிண்டா ரொம்ப விருப்பம். அவரும் தண்ணிக்குள்ள நல்லா தெப்பலெல்லாம் அடித்து சட்டையெல்லாம் ஈரமாகவே போயிட்டுது. அவ்வளோத்துக்கு தண்ணியில் விளையாட்டு. நான் ஒரு இடம் எங்கே போனாலுமே தண்ணி எனக்கு ரங்குறதே இல்லை. எனக்கு தண்ணிண்டா ஏதோ கண்டமண்ட மாதிரி பயம், ரங்குவதே இல்லை. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த காணொலியில் போடைக்குள்ள ரீச்சாக போயிருந்தோம். நாங்கள் ரீச்சா நீர்த்தடாகத்தில் நாங்கள் இறங்கின அந்த வீடியோக்குள்ளே பிறகு போடுறேன். வாழ்க்கையிலேயே அண்டைத்தான் நான் தண்ணிக்குள்ளே இறங்கினான்னு சொல்லணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டிருந்தோம்.
மணலில் பாருங்கள், மணலில் எல்லாம் மக்கள் துள்ளி குதித்து விளையாடி நல்ல சந்தோஷமாக இருந்துச்சுன்னா. அப்படியே ஐலேஸில் சித்தாவம் வந்துட்டா, ஐலேஸில் சித்தாவோட ஐலேஸும் போய் தண்ணிக்குள்ளே போய் நிற்கிறார். எல்லோரும் நல்லா சந்தோஷமாக பொழுத கழித்தோம். அந்த நாங்கள் சந்தோஷமாக பொழுத கழித்த அந்த நாளை ஒரு வீடியோ, ஒரு காணொலியாக வந்து எடுத்து தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இதெல்லாம் எப்பயோ நடந்த விஷயங்கள். அக்காக்கள் வந்ததுலேருந்து நாங்கள் வெளியில் போனதுலெல்லாம் பழைய ஓரளவுக்கு ஒரு மாதத்துக்கு கிட்ட ஆயிட்டுது. ஒரு மாதம் முடிந்துட்டுது. அக்காக்கள் வந்து ஒரு மாதம் முடிஞ்சிட்டுது. ஆனால் வீடியோஸ் வந்து நான் எடுத்து வச்சதுனால அப்லோட் பண்ண முடியலை, வாய்ஸ் கொடுக்க முடியலை. இன்றைக்கு தான் அதுக்குரிய நேரம் கிடச்சிருக்குது. இன்றைக்கு நான் அதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து பதிவு செய்கிறேன். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கோ. கடற்கரைண்டா சின்ன பிள்ளைகள் மட்டும்தான் போகணுமெண்டு இல்லை, சின்ன ஆக்கள்லேருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு மனதுக்கு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காகத்தான் எல்லாருமே போகிறது. எல்லாருமே சந்தோஷமாக போய் வந்தோம். இந்த கடற்கரையில் நல்லா சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ஏற்ற இடமா எல்லாம் செய்திருந்துச்சுன்னா அப்போ எல்லாரையும் ஏற்றி அவையிலும் சந்தோஷமாக மகிழ, நாங்களும் அவையின்ற சந்தோஷத்தில் நாங்களும் மகிழ்ந்து இன்றைய பொழுதை வந்து நாங்கள் கழித்தோம். அகிலேஷுக்கு வந்து அதில் இருக்க தெரியல. அப்போ அகிலேஷ் இந்த மச்சாளுண்ட மடியில் ஆளை இருத்தி விட்டுட்டக்குது. ஆள் அதில் இருந்து ஆடுறார். அவருக்குத்தான் உண்மையாக நாங்கள் போனதுலேயே மிக மிக சந்தோஷம் அடைஞ்ச ஒரு ஆள் என்று சொன்னால் அகிலேஷத்தான் சொல்லணும். அகிலேஷுக்கு தான் நல்ல சந்தோஷம், நல்ல ஆனந்தமாக இருந்தார். மாலை பொழுதும் நல்லா மங்கி கொண்டு வந்துட்டுது. வீட்டுக்கு போகிற நேரமும் ஆயிட்டுது. அப்போ நாங்கள் எல்லாருமே வெளிக்கிட்டு வீட்டுக்கு ரெடி ஆகிட்டோம். வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் சந்தோஷமானதை உங்களுக்கும் பகிர்ந்திருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நாங்கள் அடுத்ததாக எந்த இடத்துக்கு போகிறோம்ன்றதை அடுத்த காணொலியாக பார்ப்போம். பாய் பாய்.